வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சனில் முளைக்கட்டின கொள்ளு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இங்கே நாங்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு, சீரகம், மிளகு இதெல்லாம் வணக்கி அரைச்சி தான் குழம்பு வைப்போம். அதோட வேக வச்ச கொள்ளு சேர்த்து அரைப்பேங்க. ஏன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சத்தானதும் கூட. நம்ம வெறும் குழம்பு ஊற்றி சாப்பிட்டாவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு அந்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 150 கிராம் கொள்ளு எடுத்துங்க. நைட்டே ஊற வச்சு காலையில் முளைக்கட்டி வச்சுங்க. அதாவது ஒரு 8 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா முளை வந்துருங்க. பாருங்கள், இன்றைக்கி காலையில் ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் டிஃபனில் போட்டு மூடி வச்சிங்கனாலும் நல்லா அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா முளை வந்துருங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லாமே நல்லா முளை வந்துருக்குதுங்க. சாதாரணமாக கொள்ளு பருப்பு குழம்பு செய்கிறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி செஞ்சிங்கன்னா சத்து நம்மளுக்கு டபுள் மடங்காக கிடைக்குங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் கொள்ளு, பச்சைப்பயிறு, சுண்டல் அந்த மாதிரி முளைக்கட்டி நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ பாருங்கள், கொள்ளெல்லாம் முளைக்கட்டி எடுத்து வச்சாச்சு. அதை ஒரு தடவை கழுவி வச்சுருங்க. ஏன்னா வலுவழுப்பு தன்மை இருக்கும், அதனால் கழுவி வச்சுருங்க. இப்போ நம்ம மிளகாயெல்லாம் வதக்கறதுக்கு ஒரு வடக்கல் வச்சுட்டுங்க. வடக்கல்ல 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போட்டிருக்கிறேங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு, அப்புறம் இஞ்சி ஒரு சிறு துண்டுங்க, இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். அதாவது சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி கொள்ளு குழம்புக்கெல்லாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி ஊற்றி வைங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. கண்டிப்பாக இங்கெல்லாம் சனிக்கிழமைனாலும் இந்த குழம்பு தான் இருக்குங்க. ஒன்றா கொள்ளு, பச்சைப்பயிறு, சுண்டல் அந்த மாதிரி ஏதோ ஒரு குழம்பு இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாமே நல்லா வணக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி தாளித்து குழம்பு வைக்கிறோங்க. அதாவது இந்த குழம்புக்கெல்லாம் மிளகு, சீரகம், தேங்காய் இதெல்லாமே போட்டு அரைச்சி ஊற்றினோம்னா குழம்போடைய அளவு கொஞ்சம் ரொம்ப கிடைக்குங்க. இப்போ நம்ம அதோடு மிளகு, சீரகம், மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க. அதோடு கருவேப்பிலை ஒரு இனுக்கும் போட்டுடலாங்க. பச்சை கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும். நம்மளுக்கு கருவேப்பிலையோட சத்தும் நமக்கு உடம்புக்கு கிடைச்ச மாதிரி இருக்குங்க. அதோடு தக்காளி ஒரு சின்ன தக்காளிங்க. தக்காளி ரொம்ப இல்லை வேண்டாம், ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. தக்காளி தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளி, வதக்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளி, அவ்வளோதாங்க. 2 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லி போடாமல் நான் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் ஒரு அரை மூடி பக்கம் போட்டிருக்கிறேங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற கொள்ளு அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க, கொஞ்சம் குறைச்சி சேர்த்திக்கிங்க. இப்போ தேங்காய் இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்து அரைச்சி குழம்பு வச்சோம்னா சீக்கிரம் சளிச்சு போகாமல் இருக்குங்க குழம்பு. இப்போ தேங்காயும் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இதோடு நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. அதாவது மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தாங்க. மிளகாத்தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு அடுத்தது மல்லித்தூளுங்க. இது நாட்டு மல்லித்தூள். இதெல்லாமே தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இது நல்லா வாசமாக இருக்குது குழம்புக்கு. குழம்புக்கோட திக்னஸும் இருக்குங்க. வரமல்லி இருந்ததுனாலும் நீங்கள் போட்டுக்குங்க. அது கொஞ்சம் அரைக்கும்போது திப்பியாக இருக்குன்னு நான் மல்லித்தூள் போட்டுட்டேன். இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை நல்லா ஆற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதை ஒரு பக்கம் ஆறிட்டுக்கிட்டு மறுபடி நம்ம கொள்ளை வேக வச்சுக்கலாம். கொள்ளை வேகிறதுக்கு அதே வடக்கல்ல நான் தண்ணி ஊற்றிட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. அதாவது ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருப்பேங்க. இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த கொள்ளை சேர்த்திடலாம். கொள்ளை போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு
விட்டுறலாங்க. அதாவது முளை கட்டினது பயிறு வகைகளில் சீக்கிரம் வெந்துருங்க. நம்ம ஊற வைக்காமல் போட்டோம்னா தான் வேகறதுக்கு லேட் ஆகும், இல்லை குக்கரில் விசில் விடுவோம். இந்த மாதிரி முளை கட்டின தானியங்கள்லாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு வெந்துடும். அதனால் இது வேகட்டும், அது ஒரு பக்கம் ஆறட்டுங்க. அப்புறம் நாம் அரைச்சி குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு மூடி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5-10 நிமிஷத்துலேயே அது வெந்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த வெந்ததுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து அந்த மசாலா வதக்கினதில் போட்டு அரைச்சி குழம்பு வைங்க. நான் அது எடுத்தேன், இதில் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோவில். ஒரு கரண்டி எடுத்து அந்த மசாலாவில் வதக்கி போட்டு ஆற வச்சு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சதை இந்த கொள்ளோடு நம்ம சேர்த்திடலாம். ஏன் நம்ம அந்த கொள்ளும் இதில் போட்டு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழம்பு வெறும் குழம்பு சாப்பிட்டிங்கனாலும் அந்த கொள்ளோடைய டேஸ்ட் இருக்குங்க. குழம்பு கொஞ்சம் திக்னஸாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அதனால் நான் ஒரு கரண்டி கொள்ளு எடுத்து அதுலேயே போட்டு ஆற வச்சு நைஸாக அரைச்சி இதில் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளக்கி விட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதிக்கிறதுக்குள்ளே நாம் இந்த பக்கம் நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம். மறுபடியும் ஒரு சின்ன வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல்லில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிட்டுங்க. கல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் நாம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. அதாவது சீரகம் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டோங்க, இது கொஞ்சம் வாசமாக இருக்கும் தாளிப்புக்கு போட்டால். சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாக அப்படியே போடுங்க. நல்லாயிருக்கும். கொள்ளோட முழுசாக சின்ன வெங்காயம் இருந்தால் மென்று சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிக்கலின்னா நீங்கள் அரிஞ்சு கூட போட்டுக்குங்க. நான் முழுசாகவே போட்டுட்டேன். அதோடு ஒரு இன்னும் கருவேப்பிலையும் போட்டாச்சுங்க. இது நல்லா வணக்கிடலாம். அதுக்கு அடுத்தது இதுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. அதோட சின்ன தக்காளி ஒன்றுங்க, இதையும் நல்லா போட்டு நல்லா வணக்கிடலாம். இதை நல்லா வணக்கிட்டு இது எடுத்து கொதிக்கிற குழம்புல ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டோம்னா நல்லா சும்மா ஜம்முன்னு முளைக்கட்டின கொள்ளு குழம்பு ரெடிங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வணங்கிருச்சு. இது இந்த குழம்புல நம்ம சேர்த்திடலாம். நல்லா பாருங்கள், கொதிச்சு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது வடக்கல்லும். இப்போ இதோட தாளித்ததை சேர்த்திடலாம். சேர்த்துணுன்னு பார்த்திங்கன்னா வாசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. மூடி திறந்த உடனே கொள்ளு வாசம் அவ்வளோ ஜம்முன்னு வருது. பாருங்கள் குழம்பு கலர் எப்படி இருக்குது. அதாவது அதோட தன்மை பார்த்திங்கனாலும் ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நம்ம எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட்லாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. சாப்பாட்டுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. நீங்களும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதே அளவுகளோடு வைங்க. நான் கொஞ்சம் கொள்ளு இன்றைக்கி அதிகமாக எடுத்தேன். நீங்கள் கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா அதோட அளவுகள் நீங்கள் கம்மியாக போட்டுக்குங்க. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் குழம்பு. அதாவது ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணோடனே நம்ம இந்த வடக்கல்லையே வைக்காமல் வேறு பாத்திரத்துக்கு கூட மாற்றிடலாங்க. வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் குழம்பு வச்சு கொடுங்க. நம்ம எப்போ பாரு சாம்பார், பருப்பு அந்த மாதிரி தான் வைக்கிறோம். இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சிங்கன்னா காலையில் வச்சிங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டு கூட ஆகும், டிஃபனுக்கு கூட ஆகுங்க. நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு குழம்ப இறக்கிட்டுங்க. இன்னைக்கு முளைக்கட்டின கொள்ளு குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அதாவது 3 ஸ்டெப்பு தாங்க. அதாவது மசாலா வதக்குறோம், கொள்ளு வேக வச்சு அரைச்சி ஊற்றுறோம், ஒரு தாளிப்பு போடுறோம், அவ்வளவுதாங்க. நாங்களாம் எங்கள் ஊரில் இப்படி தான் முளைக்கட்டின கொள்ளு குழம்பு வைப்போங்க. அதாவது முளைக்கட்டின கொள்ளு குழம்பாகட்டும், பச்சைப்பயிறு, சுண்டல் இந்த மாதிரி எல்லாமே இப்படி தாங்க பண்ணுவோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வீட்லேயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு, காரம், பலகாரம், அதாவது பொடி வகைகள் எல்லாமே பண்ணி தர்றேங்க. யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் 9952809354. என் பேர் மனோன்மணி, கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.